என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, தவக்கால பயணத்தின் 18வது நாளுக்குள் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தவக்காலம் என்பது ஆண்டவரிடம் திரும்பி வருகிற ஒரு அற்புதமான ஒரு காலம். பல நேரங்களில் ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம், ஆண்டவருடைய உறவை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம். ஆனால் இந்த நாட்களில் அவரிடத்துல திரும்பி வருகிற அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிற காலம் இந்த தவக்காலம். ஆகவே இந்த திரும்பி வருதலை குறித்த சிந்தனையை இன்று நமக்காக வழங்கி இன்றைய பயணத்தை ஆசீர்வாதமாக்குகிறார் சொரப்பாறை கிறிஸ்து அரசர் ஆலய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை வின்சென்ட் அடிகளார் அவர்கள். வாருங்கள், இன்றைய நாளை ஆசீர்வாதமாக்குவோம். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திரும்பி வர தீர்மானிக்கின்றேன் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நம்முடைய வழிபாட்டு வாசகம் வழியாக சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி லூக்கா 15ஆம் அதிகாரத்தை மையமாக கொண்டு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். லூக்கா நற்செய்தியின் 15வது அதிகாரத்திலே முதல் 2 வார்த்தைகளிலேயே லூக்கா தன் சொல்ல வந்த கருத்தை அங்கே முனைப்பாக சொல்ல விளைகின்றார். அதற்கு 3 உவமைகளை பயன்படுத்துகின்றார். முதலாவது காணாமல் போன ஆட்டுக்குட்டி, இரண்டாவது காணாமல் போன நாணயம், மூன்றாவதாக காணாமல் போன மைந்தன் என்ற உவமை. அன்பிற்குரியவர்களே, மனிதர்களினுடைய முரண்பாடான 3 மனநிலைகளை பற்றி இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. முதலாவது, என்றுமே மாறாத தந்தையின் அன்பு உள்ளம். இரண்டாவது, வெளியே தொலைந்து போய் மீண்டும் தன்னுடைய தந்தையின் அன்பை உணர்ந்து மனம் மாறி தந்தையிடமே திரும்பி வருகின்ற ஊதாரி மைந்தனின் உவமை. மூன்றாவதாக, உள்ளுக்குள்ளே தான் நிரபராதி, நீதி உள்ளவன், நேர்மையானவன் என்று சொல்லிக்கொண்டு வெளியே வர தயக்கம் காட்டுகின்ற மூத்த மகனை பற்றிய உவமை. ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாழ்க்கை சூழலை உற்று நோக்குகின்ற பொழுது நம்முடைய இறை தந்தையினுடைய அன்பில் எந்தவித மாற்றமும் இல்லை. அவர் என்றுமே நம்மை அன்பு செய்கின்றார். பாவம் செய்தாலும் சரி, நீதி உள்ளவனாக இருந்தாலும் சரி, அவருடைய அன்பு என்றென்றைக்கும் மாறாதது. நம்மை எப்பொழுதுமே அன்பு செய்பவராக அவர் காணப்படுகின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இன்றைக்கு முக்கியமாக 2 மாறுபட்ட கருத்துக்களை உடைய மைந்தர்களை பற்றி தான் நாம் ஆழமாக சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக, தன்னுடைய பங்கை பிரித்து கொடும் என்று தந்தையிடம் கேட்கின்ற இளைய மகனை காண்கின்றோம். இளைய மகன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தொலைநாட்டிற்கு பயணமாகின்றான். தந்தையை விட்டு வெகு தொலைவு செல்லுகின்றான். சொத்துக்களை எல்லாம் அழிக்கின்றான் ஆடம்பரமாக. பஞ்சம் பட்டினி வருகின்ற பொழுது தன்னுடைய நிலை உணர்கின்றான். உணர்ந்தவன் மனம் மாறுகின்றான். தந்தையின் இல்லத்தில் எல்லா வளங்களும் நலன்களும் இருக்க நான் மட்டும் ஏன் வருந்த வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான். நினைத்தவன் செயல்பாடு கொண்டவனாக திரும்பி வர தீர்மானிக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ பேர் இறை தந்தையை விட்டு வெகு தொலைவு சென்றிருக்கின்றோம். நம்முடைய ஆசைகளால், இல்லற வாழ்க்கையின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நிரந்தரம் இல்லாத பற்றுக்களை
நாம் பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கஷ்டம் என்று வருகின்ற பொழுது தந்தையின் வளமையையும் நன்மையையும் நினைத்து உருகுகின்றோம், திரும்பி வர தீர்மானிக்கின்றோம். அன்பு மக்களே, இதோ இந்த ஊதாரி மைந்தனை போல நாமும் ஒரு நாள் இறை தந்தையிடம் திரும்பி வருவோம் என்ற நம்பிக்கையோடு அந்த இறை தந்தை நம்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த மூத்த மகன் உள்ளுக்குள்ளே எல்லா சொத்துக்களுக்கும் அதிகாரியாக வாழ்ந்தாலும் கூட வெளியே வர முடியாதவனாக, ஒரு நிரபராதி என்று தன்னையே சொல்லிக் கொள்ளுகின்றவன் வெளியிலே மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவனாக, மற்றவர்களுடைய இன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியாதவனாக அவன் தன்னையே காட்டிக் கொள்ளுகின்றான். இவன் விடுபட்டானா? தந்தையிடம் திரும்பி வந்தானா? தந்தையின் அன்பை பெற்றுக்கொண்டானா என்பதை லூக்கா நம்மிடம் நம்முடைய கற்பனைக்கு விட்டு விடுகின்றார். எனவே நாமும் கூட ஒரு சில நேரங்களிலே இந்த மூத்த மைந்தனை போல நான் நீதிபதி, நான் நிரபராதி, நான் உண்மையானவன், நேர்மையானவன் என்று உலகிற்கு காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளே புழுங்கிக் கொண்டிருக்கின்றோம், வெளியே வர தகுதியற்றவர்களாக. ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடம் கேட்பது எல்லாம் ஒன்றுதான். தீர்மானித்து விடு. இறை சாயலை கொண்டிருக்கின்ற நீ இறை தந்தையை நோக்கி பயணித்திடு. எதிர்நோக்கின் திரு பயணிகளாக வாழ அழைக்கின்ற தாய் திருச்சபை இந்த தவ காலத்திலே இறை தந்தையிடம் அவருடைய அன்பை உணர்ந்தவனாக, அவருடைய தாராள உள்ளத்தை உணர்ந்தவனாக வர அன்புடன் அழைப்பு விடுக்கின்றார். உண்மையிலேயே நாம் இந்த இளைய மைந்தனை போல அன்பு கொண்டவராக, தந்தையின் அன்பை உணர்ந்து கொண்டவனாக திரும்பி வர தீர்மானிக்கின்றோமா என்று ஒவ்வொருவரும் கேட்டு பார்ப்போம். அன்பு தந்தை எப்பொழுதும் நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார். லூக்கா நற்செய்தியிலே முதல் 2 வரிகளிலே கூறுவது போல, பாவிகளும் வரி தண்டுவோரும் இயேசுவிடம் நெருங்கி வந்தார்கள். ஆனால் அதே வேளையிலே மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் அவரை விட்டு தூரச் சென்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய உள்ளமானது இறை தந்தையை நோக்கி வருவதாக இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூத்த மைந்தனை போல வாழ்கின்றோமா, அல்லது இளையவனை போல இறை தந்தையை நோக்கி பயணிக்கின்றோமா என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். அதற்கான அருளை இன்றைய வழிபாட்டிலே சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். அனைவரும் இளைய மக்களாக திரும்பி வருகின்ற, தீர்மானிக்கின்ற மகனாக மகளாக வாழ முற்படுவோம். அன்பு தந்தையே இறைவாம், இதோ நாங்கள் பல வேளைகளிலே உம்முடைய அன்பை துறந்து இந்த உலக உறவுகளுக்காக, உலக ஆசைகளுக்காக உம்மை விட்டு வெகு தொலைவு சென்றிருக்கின்றோம். கஷ்டம் என்று வருகின்ற பொழுது மட்டும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் உம்மிடம் பூரணமாக முழுமையாக திரும்பி வர உம் மகன் மகள் என கருதப்பட தேவையான நல்ல மனதை எங்களுக்கு தர வேண்டுமாய் வேண்டி ஜெபிக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே குழப்பமற்றவர்களாக நாங்கள் தெளிவான மனநிலையுடன் என்றைக்கும் தந்தையினுடைய அன்பு நிரந்தரமானது என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு துணை செய்வீராக. ஆமென்.